विशान्तये नमः श्रीहरे नमः श्रीकामाक्षी नमः राधे कृष्ण श्रियं विद्यां बुद्धिं जगति नमतां त्वामतयशः पुत्रान् प्राधत्ते तव जटिति कामाक्षि करुणा लोक्यामादि त्रिपुरपरिपन्तिः प्रणयिनी प्रणामस्त्वत्पादे शमितदुरिते किं न कुरुते ஜகதி துவாம் நமதாம். ஜகத்தின உலகத்தில், உலகத்தில் துவாம் நமதாம்னு உன்னை யார் யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு என்னெல்லாம் கொடுக்குறேன்னு லிஸ்ட் போடுறாருங்க. ஸ்ரீயம், ஸ்ரீயம்னு என்னது? நல்ல சம்பத்து, நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாய். வித்யாம், படிப்பு கல்வி வருது. புத்திம், நல்ல புத்தியை கொடுக்குறாய். அத்த யசக, யசகன்னு புகழ். ஸோ அவளுக்கு யாரெல்லாம் தேவியை நமஸ்காரம் பண்ணுறாளோ கும்பிடுறாளோ அவளுக்கு ஐஸ்வர்யம், ஆயுசு, புத்தி எல்லாமே கிடைக்கிறது. சுபுத்ரா, நல்ல குழந்தைகள் பிறக்கிறார்கள். பிராதத்தே, பிராதத்தேன்னு குடிக்கப்படுகிறது. பிராதத்தே, நீ குடிக்கிறாய் அம்மா. தவ ஜடிதி காமாட்சி கருணா, உன்னுடைய கருணை அப்படியே நான் என்னை கும்பிடுறாளே. ஏன்னா அவளுக்கு தான் அபர்ணான்னு பேர் இல்லையா? அபர்ணா, அபர்ணான்னு சொல்கிறோம். அபர்ணா தான் அபர்ணா. அபர்ணான்னு என்ன அர்த்தம்? ஐயோ என்னை கும்பிட்டுட்டானே, இவனுக்கு நான் எதாவது செய்யணுமே, செய்தே ஆகணுமே, என்னை கும்பிட்டுட்டானே அப்படின்னு தேவி பரபரத்துன்னு வரலாம். அப்படி ஒரு கருணை வந்துடுதான் அவளுக்கு. ஜடிதி காமாட்சி கருணா, ஹே காமாட்சி உன்னுடைய அப்படி வேகமாக வரக்கூடிய கருணையால் இதெல்லாம் கிடைக்கிறது அவளுக்கு. ஸோ திரிலோக்கியாம் ஆதிக்கம், 3 லோகத்துக்குடைய அதிபதியாக இருக்கக்கூடியது யார்? இந்திர பதவின்னு அர்த்தம். 3 லோகத்துக்கு அதிபதி யார்? இந்திரன். ஸோ அந்த இந்திர பதவியும் கொடுக்குறே நீ. திரிபுர பரிபந்தி பிரணயினின்னு அட்ரஸ் பண்ணுறார். திரிபுரம், முப்புறங்களையும் பரிபந்தி, பரிபந்தின்னு சொன்னான்னா எதிரின்னு அர்த்தம். பரிபந்தினா எதிரி. ஸோ முப்புறங்களை எரித்தார் இல்லையா சிவன்? அந்த 3 புறங்களும் அங்கே எங்கே கோட்டைகள் அப்படி இப்படின்னு அசைஞ்சுட்டு இருக்கும்போது அதனால திரிபுர பரிபந்தின்னா சிவன் அர்த்தம். ஸோ சிவனுடைய பிரணயினி, பிரணயம் என்னது? பிரணயத்துக்கு அருகதை ஆனவளே, மனைவியேன்னு கூப்பிட்றார். பிரணயமானவளே. தொத்பாதே பிரணாமக, உன்னுடைய பாதத்தில் வணங்குதல் ஆகப்பட்டது. பிரணாமம்னு நமஸ்காரம் பண்ணுறது. உன்னுடைய பாதத்தில் நமஸ்காரம் பண்ணுவதானது ஷமித துரிதே கிம்ன குருதே, துரிதம் எல்லாம், துரிதம்னா வேதனை, பீடைகள் சமனமாயிடும். சமனம்னா நீங்கும், நம்முடைய வேதனைகள் எல்லாம் நீங்கிடும். தேவியோட பாதத்தில் நமஸ்காரம் பண்ணிட்டா அந்த பாதமாகப்பட்டது நம்முடைய துரிதங்களை எல்லாம் நீக்கி கிம்ன குருதே, என்னதான் செய்யாதுமா உன்னுடைய பாதத்தில் நமஸ்காரம் பண்ணுறது, என்ன வேணா செய்யுமே, எதெல்லாம் கேட்டோமோ கல்பக விருஷம் மாதிரி எல்லாமே தருமேன்னு சொல்றாருங்க. ஸ்ரீயம் வித்யாம் புத்திம் ஜகதி நமதாம் த்வாமதயசஹ புத்ரான் ப்ராதத்தே தவ ஜடிதி காமாக்ஷி கருணா திரிலோக்யாமாதி திரிபுர பரிபந்திப் பிரணயினி பிரணாமஸ்வத்பாதே சமிததுரிதே கிம் ந குருதே मनस्तम्भं स्तम्भं गमयदुपकम्पं प्रणमतां सदा लोलं नीलं चिकुरजितलोलम्बनिकरं गिरां दूरं स्मेरं धृतशशिकिशोरं पशुपतेः दृशां भोग्यं योग्यं तुहिनगिरिभाग्यं विजयते. மனஸ்தம்பம் ஸ்தம்பம் கமயது அப்படின்னு சேர்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும். அந்த மீனிங்கில் வரும்போது கமயது உபகம்பம்ங்கிறதுக்கு பதிலாக ஸ்தம்பம் கமயத்து உபகம்பம் பிரணமதாம், அந்த ராகம் அப்படி வரதானே பாருங்க. ஓகே. மனஸ்தம்பம், ஸ்தம்பம்னா தூணுன்னு ஒரு அர்த்தம் இல்லையா? ஸோ மனஸ்தம்பம்னா மனசு தூணாட்டமாக நிமிர்ந்து இருக்கிறது. தூண் வளைஞ்செல்லாம் கொடுக்காது. நல்ல ஒரு தூணை நாட்டினோம்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அது மாதிரி மனம் வளைஞ்சே கொடுக்காது, அடங்காத மனம். அது ஸ்தம்பம் கமயத்து. அது இப்போ இதே தூண் ஒரு இடத்துல நிற்கும், அசையாது. அதுக்கப்புறம் அது எங்கே அது ஒரே இடத்துல நிற்குமே தவிர அடங்கி நிற்கும். ஸோ இப்போ 2 அர்த்தம் இங்கே. ஸ்தம்பத்துக்கு தூண் தான், ஆனால் தூண் அடங்காத அந்த மனத்தை குறிக்கக்கூடிய தூணாக இருக்குது. ஸ்தம்பம் கமயத்துனா அடங்கி போகிறதையும் குறிக்கிறது. ஸோ ஒரு தூணாகப்பட்டது அசைவற்று சொல்கிற இடத்துல அந்த நிறுத்தி வச்ச இடத்துல நிற்கும். அப்படி அதை மாதிரி மனமாகப்பட்டது அடங்குகிறது. அடங்காத மனமும் அடங்குகிறது. ஸ்தம்பம் கமயத்து. உபகம்பம் பிரணமதான். எங்கே அடங்காத மனம் எங்கே போய் அடங்கிறதுன்னு சொன்னா, கம்பை நதிக்கரையின் அருகே இருக்கக்கூடிய காஞ்சியில் சென்று காமாட்சியை வணங்கவர்களுடைய மனசாகப்பட்டது அடங்கி விடுகிறதுன்றார்.
பிரணமதாம். அந்த நமதாம்னா நன்றாக நன்றாக நமதாம்னா வணங்குபவர்களுடைய அந்த மனசு அடங்கி போகிறது. சதாலோலம் நீலம், அதாவது தேவியோட முன்முடிகள் எல்லாம் சிக்குரான்னு சொன்னா முடிகள்னு அர்த்தம். தேவியோட முடிகள் எல்லாம் பிளாக்காக இருக்குது, நீலம்னா பிளாக். ஸோ அந்த பிளாக் கலரான முடிகள் எப்பொழுதுமே லோலம்னு அப்படியே அசைஞ்சுட்டே இருக்கு, அப்படியே ஆடுறது அந்த காற்றில் அப்படியே அசைந்து கொண்டிருக்கக்கூடிய முடிகள் மேலே ஜிதலோலம்ப நிகரம், அதாவது வண்டு கூட்டத்தை ஜெயிச்ச மாதிரி இருக்கு அந்த கருப்பு கலராகப்படுது. ஏன்னா வண்டுகளும் ஒரு இடத்துல இருக்காது, அப்படியே ரீங்காரம் பண்ணிட்டு சுற்றிகிட்டே இருக்கும், எங்கே ஒரு பூலேருந்து இன்னொரு பூக்கு அப்படி போயிட்டே இருக்கும். அது மாதிரி தேவியோட முடியும் லோலம்ப நிகரம், லோலம்பம்னு ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த முன்முடிகள் அவ்வளோ அழகாக இருக்குது. அதை தோக்கடிக்கிறது, அதான் வண்டு கூட்டத்தை தோற்கடிக்கிற மாதிரி இருக்கான். அப்படி ஒரு அசைந்து பிளாக் கலர், ஏன்னா வண்டும் கருப்பு, அதை விட கருப்பாக இருக்கான் தேவியோட முடி. கிராம் தூரம், தேவி வாக்குக்கு அப்பால் இருக்கா, வாக்கினால தேவியை வர்ணிக்க முடியாது. ஸோ வாக்கிற்கு அப்பால் இருக்கக்கூடியவளாக கிராம் தூரம். ஸ்மேரம்னு எப்பொழுதும் புன்னகையோடு கூடியவள். ஸோ ஸ்மேரம்னா புன்னகை. ஸோ புன்னகையோடு கூட இருக்கக்கூடிய தேவி. திருத சசி கிஷோரம், சசி கிஷோரம்னா சசின்னா சந்திரன், கிஷோரன்னா பிறை சந்திரன் குழந்தை, கிஷோரன்னா குழந்தை. ஸோ பிறை சந்திரனை தலையில் திருத தரித்து கொண்டிருக்கக்கூடியவள். பசுபதேகே திருஷாம் யோக்கியம் போக்கியம் அப்படின்ட்டு. பசுபதேகே, பசுபதி யார்? பசுக்களுக்கெல்லாம் பதியான், நம்மளாம் பசுக்கள், நமக்கெல்லாம் தலைவன் யாருன்னா சிவன். ஸோ பசுபதியினுடைய சிவனுடைய திருஷாம், அவருடைய கண்களுக்கு போக்கியமாகவும் யோக்கியமாகவும் இருக்கிறாள். அதாவது யோகத்தை தருபோளாகவும் போகத்தை தருபோளாகவும். சொல்லியா யோகம்னு கிடைக்காத இன்பத்தெல்லாம் அடையும் போது அது யோகமாக இருக்குது. அதை கிடைச்ச இன்பத்தை தக்க வைக்கணும் இல்லையா, அது போகமாக இருக்குது. தக்க வச்ச யோகத்தை அனுபவிக்கிறோம். அப்படி இந்த கண்களுக்கே யோகமாகவும் போகமாகவும் சிவனுக்கு அப்படி இருக்காளாம் தேவி. துகினகிரி பாக்யம், அதே தேவி துகினகிரி என்னது, பனியரசன் மகள், ஹிமவானுடைய பாக்கியமாக ஹிமவானுக்கு மகளாக பிறந்து அது ஹிமவான் பண்ணின பாக்கியம், அவருடைய பாக்கியத்தால் பிறந்தவள். அப்படிப்பட்ட அந்த கம்பை நதியில் இருக்கக்கூடிய காமாட்சி விஜயத்தே அப்படின்னு ஒரு ஜெய போடுறாருங்க மூக்க கவி. மனஸ்தம்பம் ஸ்தம்பம் கமயத் உபகம்பம் பிரணமதாம் சதாலோலம் நீலம் சிகுரஜிதலோலம் பனிகரம் கிராம் தூரம் ஸ்மேரம் திருதசசி கிஷோரம் பசுபதேஹே திருஷாம் போக்யம் யோக்யம் துகினகிரிபாக்யம் விஜயதே கணஸ்யாமான் காமாந்தக महिषि कामाक्षि मधुरान् दृशां पातान् एतान् अमृतजलशीतान् अनुपमान् भव उत्पाते बीते मयि वितरनाते दृढभवन् मनःशोके पूके हिमगिरिपताके करुणया. ஸோ கணஷ்யா அதை காமாந்தக மகிஷின்னு கூப்பிட்றார். காம அந்தகன், காமனுக்கு, அதாவது காமன் யார்? மன்மதன் எரிச்சார், கண்ணால் எரிச்சு விட்டார். அதனால் காமனை முடித்தவர் அந்தகன், காமனுக்கு யமன். ஸோ அப்படிப்பட்ட சிவன், அவருடைய மகிஷி, பட்ட மகிஷியே தேவியே, ஹே காமாட்சி. மதுரான் திருஷா பார்த்தான், உன்னுடைய திருஷா பார்த்தான்னு கடைக்கண் பார்வை, இந்த பார்வை விழருது இல்லையா, பார்த்தோம்னா விழருது. அந்த உன்னுடைய கடைக்கண் பார்வை மதுரமாக இருக்குது, உன்னுடைய பார்வையே அப்படி இருக்குது. கணஷ்யாமான், அது முதல்ல போட்டிருக்கார். கணஷ்யாமான்னு பார்வை ரொம்ப கருப்பு கரிய விழி இல்லையா, அதனால கனிந்த கரும் பார்வையாகப்பட்டது. ஏத்தான் இந்த பார்வைகள் அமிர்த ஜலசீதான் உபமான். இதுக்கு உபமை எப்படின்னா எப்படி இருக்குன்னா, அமிர்தத்தோடு, அமிர்தமான ஜலம், அப்படி டேஸ்ட்ஃபுல் ஜலம், அப்படி அந்த ஜலமோட குளிர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஜலம் அமிர்தமாக இருக்கும். அது மாதிரி கடைக்கண் பார்வை தேவியோட பார்வையே ஒரு கருமையாக இருக்கிறது, குளிர்ச்சியாக இருக்கிறது. அந்த கருணையாக இருக்கிறதுனால அது குளிர்ச்சியும் சேர்ந்துருக்கு. அது அன்உபமானுட்டார், இதுக்கு ஓமையே சொல்ல முடியாதுன்றார். ஸோ அப்படியே அமிர்த ஜலம் போல குளிர்ச்சியான உன்னுடைய இந்த பார்வைக்கு அன்உபமான், உபமையே கூற முடியாதுமா. பவ உத்பாதே பீதே மயி. உத்பாதம்னு சொன்னால் கெட்ட நிமித்தங்களுக்கு உத்பாதம்னு சொல்லுவோம்.
இப்போ இந்த மாதிரி ஏதோ கருடன் பறக்கிறது அது இதுன்னு பல உட்பாதங்களை சொல்கிறான். அதாவது நாட்டுக்கு கேடு வருது, அப்படி ஏதோ ஒரு வானத்தில் எரி நட்சத்திரம் விழுந்தா ஏதோ பிரைம் மினிஸ்டருக்கு ஆபத்து அப்படின்னு எல்லாம் சொல்கிறா இல்லையா? அது மாதிரி உட்பாதங்கள். இங்கே பவன சம்சாரத்தில் ஏகப்பட்ட உட்பாதங்கள் இருக்குது. என்னென்னவோ கேடுகள், எதுவுமே நல்லதில்லை, பலவிதமான கேடுகள்லாம் இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்தில் உட்பாதே பீதேமயி, அதுக்கு நான் பயந்து போயிருக்கேன். ஸோ இந்த கேடுகளை நினச்சி நான் பயந்து கிடைக்கேன். நாதே, ஹே அம்மா நாதையே, எல்லாருக்கும் ந அத்தகான்னு சொல்கிறது தான் நாதான்னு அர்த்தம். ந அத்தகானது ஒன்றை தவிர வேறு இல்லைன்னு அர்த்தம். அப்போது எல்லாருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய நாதையே, விதர மயி விதரான்றார். அந்த பார்வையை என் மேலே போடுன்றார். இப்போ பார்வையை வர்றிச்சார் இல்லையா? இவ்வளோ அழகான இந்த குளிர்ந்த பார்வையை என் மீது போடு, விதர என் மீது போடுமா. திருடபவன் மனசோகே மூக்கே, என்னுடைய மனசில் சோகம் நிறைஞ்சு கிடக்கு. அப்படிப்பட்ட மூக்கனா வேற நான் இப்போ தானே வாய் வந்திருக்கு. இவ்வளோ நாளைக்கு அவன் மூக்கராக தானே இருந்தார், வாய் பேச முடியாத ஊமையாக தானே இருந்தார். அப்போ தேவியோட கருணா கடாட்சத்தினால அவருக்கு இப்போ வந்து பேச்சு வந்திருக்கு. ஸோ அப்படி என்னுடைய திடமான மனசோகத்தில் இருந்த என்னுடைய இந்த மூக்கன் மேலே நீ உன்னுடைய பார்வையை போடணும். ஹிமகிரி பதாகே கருணையா, உன்னுடைய கருணையான பார்வை, கருணையோடு கூட ஹிமகிரி பதாகே, இமவானுடைய பதாக்கைன்னு சொல்லும்போது என்னது, உயர்ந்த கொடி, துணித்தோரணத்துக்கு பதாகம்னு பேர். நார்மல் கொடி கிடையாது, துணித்தோரணத்துக்கு பதாகம்னு பேர். ஸோ அந்த ஹிமவானுடைய பதாகம், ஏன்னா கொடிங்கிறது எப்போதுமே ஒரு மரியாதைக்குரிய ஒரு இது இல்லையா? எல்லாமே ரதத்து மேலே கொடி அடிச்சிட்டாலே அந்த ரதத்தை வீழ்த்தின மாதிரி ஒரு சமானமாயிடும் போர்க்காலத்தில். அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த ஹிமவானுடைய மகளாக பதாக்கையாக இருக்கக்கூடிய நீ உன்னுடைய கருணை பார்வையால் என்னை பார்த்து என்னுடைய மனசோகத்தை நீக்கணும்னு கேட்குறாருங்க மூக்கன். घनश्यामान् कामान्तक ऋषिकामाक्षि मधुरान् दृशां पादान् एतान् मृतजलशीतान् अनुपमान् भव उत्पाते भीते मयि वितरनाते दृढभवन् मनशोके मूके हिमगिरिपताके करुणया नतानां मन्दानां भवनिगलबन्धाकुलधियां महान्त्यं वृन्दानाम् अभिलषितसन्तानलतिकां चरन्तीं कम्पायाः भुवि सवित्रीं त्रिजगतां स्मरामस्तां स्मरमथन जीवातु कलिकाम्. ஸோ ஸ்மரமதன ஜீவாத்து கலிக்காம்னு சொல்லும்போது ஸ்மரன்னு சொல்லும்போது மன்மதனுக்கு ஸ்மரன். ஸோ மன்மதனுடைய அந்த மன்மதனை கொன்ற மதனம் பண்ணினது இது அழிக்கிறது, மதனம் சவுட்டி மிதிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி மன்மதனுடைய எதிரியாகப்பட்ட சிவனுடைய ஜீவாத்து கலிக்காம், ஜீவாத்துன்னு வாழ்வாதாரம். ஸோ சக்தி இல்லாமல் சிவன் ஒன்றுமே கிடையாது, சிவம் கிடையாது, அப்போ சவமாயிடுறார் சக்தி இல்லாட்டுனா. அதனால தான் ஜீவாத்துன்னு வாழ்வாதாரமே நீ. ஸோ அந்த வாழ்வாதாரமான மொட்டாக இருக்கக்கூடிய தேவியே நான் அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ மந்தானாம் பவநிகள வந்த ஆக்குலதியாம், யார்? நம்மளை மாதிரி ஆள்கள். நம்மளுக்கெல்லாம் மந்த புத்தி, அறிவு கிடையாது, அஜ்ஞானத்தில் இலங்கின்னு கொண்டிருக்கோம் நம்மளாம். நிகழம்னா விலங்கு. ஸோ சம்சாரங்கிற விலங்கு அல்லது தலை, அந்த சம்சார தலையில் பந்தப்பட்டிருக்கோம் நம்மளாம். சம்சாரத்தில் விழுந்து கிடக்கோம், இதோட கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம், மந்த புத்தியாக இருக்கோம். ஆக்குலதியாம், அதனால் எப்பொழுதுமே மனசில் எப்போதும் ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்குது இந்த சம்சாரத்தில். மகா அந்தியம் ருந்தானாம், அதாவது மகா அந்தியம், அது இருள், அந்தியம்னா இருட்டு இல்லையா? ஸோ அந்த குருடுன்னு அர்த்தம், அந்தான குருடுன்னு அர்த்தம். அந்தியம்னா குருட்டுத்தன்மை, அஜ்ஞானத்தன்மை, ஜடத்தன்மை, அதையெல்லாம் ருந்தானாம்னு என்னது, அதை தடை பண்ணுறதுன்னு என்னது, ஆக்கிரமிக்கிறது. ஸோ தேவி வந்து என்ன பண்ணுறா, உன்னுடைய இந்த இதெல்லாம் நான் நீக்கிவிடுறேன், உன்னுடைய தலைகளெல்லாம் நீக்கிடுறேன், உன்னுடைய அஜ்ஞானத்தை நீக்கிடுறேங்கிற மாதிரி ஆக்கிரமிச்சுன்னு வரா. அபிலஷித சந்தான லதிகாம். இப்போ நம்மளும் என்ன நினைக்கிறோம், நமக்கு ஏதாவது கல்பக விருட்சம் கிடைக்காதா, நம்மளுடைய இந்த குற்றங்கள் எல்லாம் போகாதா, இந்த பவத்தில் உள்ள கஷ்டங்கள்லாம் போகாதா அப்படின்னு. சந்தான லதிகாம், சந்தான மரங்கிறது இந்த கல்பக விருட்சம். அது 5 மரங்கள் இருக்கு இல்லையா? சந்தானம், பாரிஜாதம், கல்பகம், அப்படி மந்தாரம், அப்படி
5 விதமான மரங்கள், தேவலோகத்து மரங்கள், அது எல்லாமே கற்பக விருட்சங்கள்னு பேர், கேட்டதெல்லாம் கொடுக்கும். அந்த கற்பக விருட்சமாக இருக்கக்கூடிய சந்தானம்ங்கிறது அது ஒன்று. கற்பக விருட்சம் லதிகாம், அந்த கற்பக கொடியை விரும்பக்கூடியவர்கள். இப்போ நம்மளாம் என்ன பண்ணுறோம், எதாவது கிடைக்காதானே ஆசைப்படுறோம், அபிலாஷான இச்சா. ஸோ நம்ம ஆசைப்படக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி தேவி ஆக்கிரமிச்சு, நதானாம் யார் தன்னை வணங்குபவர்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தால் கூட கல்பக விருட்சம் கிடைக்கணும் ஆசைப்படுறோம், ஆனால் தேவியை கும்பிடலைன்னா ஒன்றும் நடக்காது. அதனால நதானாம்னு போடுறாரு ஆரம்பிக்கிறோச்சே. அப்படி கும்பிடக்கூடியவர்கள், தேவியை நமஸ்காரம் பண்ணக்கூடியவர்களுக்கு அவள் என்ன பண்ணுறா, திரிஜகதாம் சாவித்ரீம். சாவித்ரின்னு சவித்ரன்னு சூரியன் அர்த்தம். சாவித்ரின்னா 3 லோகத்துக்குமே சூரியனாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு. சூரியன் நம்மளுக்கு ஜீவாதாரம் இல்லையா. சூரியன் உதிக்காட்ட என்ன காரியம் நடக்கும்? சூரிய சதகத்தில் பார்க்குறோம் இல்லையா, நீ இந்த லோகத்தை விட்டு வெளியில் எங்கேயும் போனான்னா உலகமே சவமாட்டம் படுத்து நடக்கும், எழுந்திருக்கவே முடியாது, யாராலுமே மூச்சு விட விட முடியாது, அப்படி ஒரு இருட்டில் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்போன்னு வருது இல்லையா சூரிய சதகத்தில். அதை தான் இங்கே சொல்கிறார். திரிஜகதாம் சவித்ரி, 3 லோகத்திற்கும் சூரியனாக எல்லாருக்கும் ஜீவாதாரமாக இருக்கக்கூடியவளாக. கம்பாயாக தடபுவி சரந்தீம், கம்பை நதிக்கரையில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியவளே. சரந்தீம்னுங்க அங்கு நடமாடுபவளே. புவின்னு இந்த பூமியில் நீ இப்படி வந்து ஒரு சகுன வடிவமாக இங்கே வந்து அர்ச்சாமூர்த்தியாக காமாட்சியாக நீ வீற்றிருக்கிறாய். எப்படி? எங்களுடைய தலைகளை நீக்குவதற்காக. நித்தியம் ஸ்மராமக தாம், அப்படிப்பட்ட அவளை நாங்கள் நித்தியமே நினைத்து கொண்டிருப்போம். ஸ்மராமகனது ஸ்மரிப்போம், ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்போம். அப்படிப்பட்ட தேவியை நாங்கள் வணங்கிண்டே இருப்போம் நித்தியமாகன்னு சொல்கிறார் இங்கே மூகர். நதானாம் வந்தானாம் பவனிகள வந்தா குலதியாம் மகா அந்தியம் ருந்தானாம் அபிலஷித சந்தானலதிகாம் சரந்தீம் நதானாம் வந்தானாம் பவனிகள வந்தா குலதியாம் மகா அந்தியம் ருந்தானாம் அபிலஷித சந்தானலதிகாம் சரந்தீம் கம்பாயாஹ தடபுவி சவிதிம் த்ரிஜகதாம் ஸ்மராமஸ்தாம் ஸ்மரமதன ஜீவாது கலிகாம் பராவித்யா ஹிருத்யா ஸ்ரிதவதன வித்யா மரகத பிரபா லீலா லீலா பரவசித சூலாயுதமலாஹ பூரம் தூரம் சரணநத பௌரந்தரபுரி மிருகாட்சி காமாட்சி கமலதரலாட்சி நமதுமே நயதுமே யா நயதுமே. ஸோ பராவித்யா. ஸோ பராவித்யா அபராவித்யான்னு 2 வித்யா இருக்குது. அதாவது தேவி வந்து விராட்ட ரூபமாக சம்சாரமாக அப்படி உலகமாக பரவி இருக்கா இல்லையா, அதோடைய அறிவு வந்து இந்த சம்சார அறிவு, அது வந்து அபராவித்யான்னு சொல்லப்படுறது. பராவித்யானா இதுக்கு மேலான வித்யை. அதாவது இந்த நம்மளுடைய அந்த ஆத்மாக்கள் பிரபஞ்சம் இதெல்லாம், அதாவது இங்குள்ள சித்துங்கிறது அந்தர்யாமியாக தேவி ஆத்மாவாக எல்லா இடத்துலையும் இருக்கா, அதை பற்றின அறிவு. பிரபஞ்சங்கிறது ஜடம், அந்த ஜட பிரகிருதி, அந்த ஜட பிரகிருதியை பற்றின அறிவு, இதெல்லாம் அபராவித்யையில் சேரும். பராவித்யாங்கிறது இதெல்லாம் தாண்டின வித்யை. இந்த அபராவித்யை தாண்டின பரமமான வித்யங்கிறது பிரம்ம வித்யை. ஸோ தேவி தான் அந்த பிரம்மம். அந்த பிரம்ம வித்யாங்கிறது தேவியை பற்றின அறிவு. ஸோ ஹிருத்யா, ஹிருதயம் கவர்ந்த, ஹிருதயத்துக்கு ரொம்ப மனோகரமாக இருக்கக்கூடிய ஸ்ரித மதன வித்யா. ஸோ தேவி என்ன பண்ணுறா, அந்த பிரம்ம வித்யா ரூபிணியாகப்பட்ட அவள் மனோகரமான ஸ்ரித மதன வித்யா. மதன வித்யா என்னது? மன்மதனுடைய வித்யா என்னது? ஸ்ருங்காரம். மன்மதனோட வித்யா என்னது? அவனுக்கு அவளுடைய வித்யன்னு சொல்லும்போது ஸ்ருங்கார கலை. ஸோ அந்த ஸ்ருங்காரமே வடிவாக ஆசிரியம் பண்ணிக்கொண்டு கம்பாதீரத்தில் வந்து உட்காந்துட்டான். காஞ்சிபுரத்தில் தேவி பிரம்ம வித்யா ரூபிணியான அவள் சகுன வடிவாக இங்கே காமகலா ரூபிணியாக சிங்கார வடிவமாக வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கா. மரகத பிரபா நீலா எப்படி இருக்கா? மரகத பச்சை கலரில் இருக்காளாம். அந்த பிரபையோடு கூட மரகத கல்லோடு ஒளி போல அந்த பச்சை பசையில் மரகத பச்சையோடு கலரில் இருக்கா நீலா, அந்த கருப்பு கலரில். லீலா லீலா லீலான்னு லீலையாக விளையாட்டாக, லீலா விபூதி தானே இங்கே வரோச்செல்லாம் லீலா விபூதி. அவள் பரபிரம்ம ரூபிணியாக பிரம்ம வித்யா ரூபிணியாக இருக்கும்போது அவளை வந்து இது சொல்லுவோம் நித்திய இது லீலா பிரகிருதி, நித்திய பிரகிருதின்னு சொல்லுவோம். அதாவது என்றைக்குமே மாறாத பிரகிருதியாக அவள் அங்கே மேலே இருப்பாள். இப்போ லீலைக்காக இங்கே வந்திருக்காவ. பரவசித்த சூல ஆயுதமனா. சூல ஆயுதம் யார் வச்சுருக்கா? சிவன்.
சூலத்தை ஆயுதமாக கொண்ட அவருடைய மனத்தை, சிவனுடைய மனத்தை பரவசப்பட செய்பவள் அப்படின்னு சொல்லலாம். பரவசித்தன தன் வசத்தில் வைத்து கொண்டிருப்பவள். ஸோ பிரத்தியார் வசம் தான் பரவசம்னு அர்த்தம். பரவசம்னா பிரத்தியாருடைய வசத்தில். அதைத்தான் நம்ம பரவசம்னு சொல்கிறோம். நம்ம பரவசமான நம்ம ஆனந்தம். எப்போவுமே தேவியோட வசத்தில் போயிட்டோம்னா நமக்கு ஆனந்தம் தான். அந்த அர்த்தத்தில் தான் பரவசம்னு அர்த்தம் வருது. ஸோ பரவசித சூலாயுதமனாக சிவனை தனக்கு அடிமையாக ஆக்கியவள், பரவசப்படுத்தியவள். சரண நத பௌரந்தரபுரி மிருகாட்சி, அதாவது சரணத்தில் தன்னுடைய பாதங்களில் நத வணங்கிய பௌரந்தரன புரந்தரன் யார்? இந்திரனுடைய புரி சொர்க்கலோகத்தில் உள்ள மிருகாட்சிஹி. ஸோ அந்த மான்விழி கண்ணியர் யார்? பெண்கள். தேவலோகத்தில் உள்ள பெண்கள்லாம் சரணத்தில் வந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுறா தேவியோட காலில். அப்படி நமஸ்கரிக்கக்கூடிய அந்த பெண்களை கொண்ட காமாட்சி கமல தரளாட்சி. தரளம்னு சஞ்சலம், அலையக்கூடிய அலைப்பாயும் விழிகள். ஸோ தரளமான அலைப்பாயும் கமல அட்சி. கமலன்னு தாமரை கண்களை உடையவளே. தமப்பூரம் தூரம் நயதுமே. இருள், அஜ்ஞானம் என்ற இருளில் நிறைந்திருக்கக்கூடிய, பூர்த்தியாக இருக்கக்கூடிய என்னை தூரம் நயது, என்னை தள்ளி கொண்டு போயிடு. இந்த அஜ்ஞானங்கிற இருளில் மாற்றின்னு இருக்கக்கூடிய எண்ணெயை நீ தள்ளி கொண்டு போய் சேர்த்து விடுன்னு என்னுடைய அஜ்ஞானத்தை கம்ப்ளீட்டாக நீக்கிவிடுன்னு கேட்குறாரு இங்கே மூக்கர். பராவித்யா ஹிருத்யா ஸ்ரித மதன வித்யா மரகத பிரபா நீலா லீலா பரவசித சூலாயுதமனாஹா தமః பூரம் தூரம் சரணநத பௌரந்தரபுரி மிருகாட்சி காமாட்சி கமலதரலாட்சி நயது மே. ஸ்ரீ காமாட்சியே நமக. 57 ஓகே, வாசிங்க. அஹந்தாக்யாமத்கம் கபலயதி ஹந்த ஹரிணி ஹடாத் சம்வித்ரூபம் ஹரமஹிஷி சஸ்யாங்குரமசௌ கடாக்ஷவ்யாக்ஷேப பிரகட ஹரிபாஷானபடலைः இமாம் உச்சாட்டய ஜடிதி காமாட்சி கிருபயா. ஓகே, ஸோ இப்போ வந்து தேவியை பார்த்து சொல்கிறார் மூக்கர். ஹரிணி அப்படின்னு சொல்கிறார். பெண்மான்ங்கிறது ஹரிணி. ஹரிணகன ஆண்மான், ஹரிணினா பெண்மான். ஸோ என்னுடைய அகம்தா ஆக்கியா. அகம்னா நான்கிறது ஈகோ இருக்கே, நான். அந்த நான் தான் ஒரு மானு. ஸோ என்னுடைய அகம்தா ஆக்கியா ஹரிணி. என்னுடைய நான் சொல்கிற அந்த ஈகோங்கிற அந்த ஒரு பெண்மான் ஆகப்பட்டது மத்கம் சம்மித் ரூபம் கபலயதி கபலீகரம் பண்ணிவிடுறது. என்னத்தை கபலீகரம் பண்ணுறதுன்னு சொன்னான்னா, என்னுடைய ஞானத்தை சம்பித்துனா ஞானம்னு அர்த்தம். சம்பித் ரூபம். ஸோ உள்ளுக்குள்ளே ஞானம் இருக்குது. ஞானமே தான் ஆத்மா வடிவமே தான் ஞானம். ஸோ அந்த ஞானத்தை மறைக்கிறது, அது சாப்பிட்டு விடுறது இந்த பெண்மான். எப்படி? சஸ்யாங்குரம் அசௌ. சஸ்யன்னா பயிர்னு அர்த்தம். நல்லா முளைச்ச பயிரை மான் வந்து நல்லா அப்படியே நல்லா புதுசாக துளுத்து வருது. அந்த பயிரில் போய் மான் என்ன பண்ணிட்டு எல்லாத்தையும் மேய்ஞ்சி எல்லாத்தையும் நாசமாக்கிடும். ஸோ அப்படியாக வளர்ந்த அந்த பயிரை எப்படி அந்த மானாகப்பட்டது கபலீகரம் பண்ணுமோ, அது மாதிரி என்னுடைய அகங்காரமாகப்பட்டது என்னுடைய ஞானத்தை சாப்பிட்டு விடுறதுங்கிற. கபலீகரம் பண்ணுறது. கபலையத்தி ஹந்த அட கஷ்டகாலமே, ஹந்தர் அட கஷ்டமே அப்படின்னு தானே சொல்லிக்கிறார் அவர். ஸோ ஹட்டாத்துன்னு இது பிடிவாதமாக, ரொம்ப பிடிவாதமாக என்னுடைய அகங்காரமானது என்னுடைய ஞானத்தை மறைக்கிறது, அதை கபலீகரம் பண்ணிடுறது. ஹரமகிஷின்னு இது சிவனுடைய மனைவியே காமாட்சியே. கடாட்ச வியாட்சேபம்னா போடணும், என் மீது அதை போடணும். உன்னுடைய கடாட்சத்தை, உன்னுடைய கருணையான கடாட்சத்தை என் மீது போடணும். அப்போ தான் என்னுடைய அகங்காரம் போகும். அகங்காரம் போகிறதுக்கு ஒரே மருந்து தேவியோட கடாட்சம் நம்ம மேலே படணும். பிரகட்ட ஹரிபாஷான பட்டலைஹி. ஹரிபாஷானம் சொன்னான்னா, ஹரின்னு சொன்னான்னா இந்திரனுக்கு ஹரின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா. ஸோ இந்திர நீலக்கல், பாஷானன கல். ஸோ இந்திர நீலக்கல்ல ஹரிபாஷானம்னு சொல்லிடுவான். ஸோ இந்திர நீலக்கல் போன்ற உன்னுடைய பார்வையாள்ங்கிறார்.
அப்படின்னு என்னது நல்ல கருப்பாக இந்திரநீலக்கல்ங்கிறது ரொம்ப டார்க் ப்ளூவாக இருக்கும்போது கிட்டத்தட்ட கருப்பு கலர். ஸோ அப்படிப்பட்ட அந்த படலமாக வருது, அப்படி அலையலையாக வருது தேவியுடைய பார்வை. அப்படி படலமாக என் மீது அலையாலையாக வரும்போது பிரகட்டனா வெளிப்பட்ட உன்னுடைய கருணை அப்படி என் மீது விழும்பொழுது விழுந்து என்ன பண்ணணும், இமாம்னு இந்த பெண்மான் என்னது அகங்காரம், என்னுடைய அகங்காரத்தை உச்சாடைய அடிச்சு விரட்டுமாங்கிற. நீ நல்லா அடித்து விரட்டிடு, உன்னுடைய கருணையான பார்வையை என் மீது போட்டு எனக்கு இருக்கக்கூடிய அந்த அகங்காரத்தை நன்றாக அடித்து விரட்டுவாயாக. ஜடிதி கிருபையா காமாட்சி, உடனடியாக உன்னுடைய கிருப்பையாலேயே என்னுடைய இந்த அகங்காரம் என்னுடையது போக வேண்டும். ஸோ பெண்மான்கிற அகங்காரம் வளர்ந்த பயிரை மான் திங்கிற போல என்னுடைய ஞானத்தை மறைக்கிறது. இந்த அகங்காரம் போகிறதுக்கு ஒரே வழி உன்னுடைய கருணையான பார்வை என் மேலே படணும் அப்படிங்கிறார் மூக்கர். அகந்தாக்யாமத்கம் கபலயதி ஹந்தஹரிணி ஹடாத் சம்வித்ரூபம் ஹரமகிஷி சஸ்யாங்குரம் அசௌ கடாக்ஷவ்யாக்ஷேப பிரகடஹரிபாஷானபடலைः இமாம் உச்சாடய ஜடிதி காமாக்ஷி கிருபயா. உதே வா மூகே வா தவ பததி யஸ்மின் க்ஷணமசௌ கடாக்ஷः காமாக்ஷி பிரகட ஜடிமக்ஷோதபடிமா கதங்காரம் ந அஸ்மை கரமுகுல சூடாலமுகுடாः நமோ வாகம் ப்ரூயுः நமுச்சி பரிபந்தி பிரபுதயः. புதன்னு புதன்னு அறிவாளி, புதகான்னு சொன்னாலே அறிவாளி பண்டிதன் அப்படின்னு அர்த்தம். ஸோ படித்தவனாக இருக்கட்டும், இல்லை மூக்கே ஒன்றுமே பேசக்கூட முடியாத சாமர்த்தியமே இல்லாத ஒரு மூக்கன், ஒரு ஊமையாக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், எஸ்மின் எவரிடத்தில் அவன் படித்தவனாக இருக்கட்டும் படிக்காதவனாக இருக்கட்டும் எப்படி வேணா இருக்கட்டும், ஊமையாக இருக்கட்டும் யார் வேணா இருக்கட்டும், ஒரு க்ஷணம் அசௌ ஒரு இந்த பார்வை தவ பததி உன்னுடைய அந்த பார்வை விழுந்தால், கடாட்சகன்னு அடுத்த லைனில் வருது இல்லையா, கடாட்சம்னா பார்வை. ஸோ உன்னுடைய அந்த கடாட்சம் யார் மீது விழுகிறதோ ஒரு க்ஷணம் விழுந்தால், ஹே காமாட்சி பிரகட ஜடிமச்சோத படிமான்னு சொன்னான சாமர்த்தியம். ஸோ அந்த ஜடிம என்னது அஜ்ஞானம், ஜடிமன ஜடத்தன்மை. ஸோ அந்த ஜடத்தன்மையை பிரகட்ட ஜடிமன்னு வெளிப்பட்ட ஒரு அஜ்ஞானம், பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு எல்லாரும் அஜ்ஞானம் மூடி இருக்குன்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட அந்த அவருடைய அந்த ஜடிமம் அந்த அஜ்ஞானத்தை உடனடியாக சோதனை பண்ணிடுது, நீக்கி விடுகிறது. ஸோ யார் மீது பகவான் தேவியுடைய கடாட்சம் விழுறதோ உடனே அவனுக்கு அந்த அஜ்ஞானம் நீங்கி ஞானம் வந்துடும். அப்போ அப்படிப்பட்டவனுக்கு அஸ்மை கர முகுள சூடால முக்குட்டாகன்னு சொன்னான்னா தலை, சூடான தலைமுடி, அந்த தலை மேலே முகுடங்களை வைத்து கொண்டிருக்கக்கூடிய தேவர்கள். ஸோ எப்பொழுதும் தேவர்கள் தலையில் முகுடம் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட தன்னுடைய தலையில் முகுடம் தரித்த தேவர்கள் கரமுகுளம்னா முகுளன்னு மொட்டுன்னு அர்த்தம். கரமுகுளன்னு கை குவித்து, கையை மொட்டு போல குவித்து அப்படின்னு அஞ்சலி பண்ணி, தேவர்கள் அஞ்சலி பண்ணி அஸ்மை அவனுக்கு கதம்காரம் நமோவாக்கம் புரியுகு ஏன் அவனை வணங்க மாட்டார்கள்னு கேட்குறார். கதம்காரனை ஏன் தான் தேவர்கள் கூட அவனை வணங்க மாட்டா, கண்டிப்பாக வணங்குவா. ஏன்னா தேவியோட கடாட்சம் பட்டாச்சு. இது சௌந்தர்யலகரில் பார்த்தோம்னா அவன் நோக்கி எல்லா பெண்களும் பின்னாடியே ஓடி வருவாங்கிறான். தேவியோட கடாட்சம் பட்டா அப்பேற்பட்டவன் அவன் அசிங்கமாக இருக்கட்டும், பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், அவன் பின்னாடி எல்லா பெண்களும் ஓடி வருவான். அப்படிப்பட்ட ஒரு கடாட்சத்தோட மகிமைன்னு சௌந்தர்யலகர்லையும் சொல்கிறாருங்க. அதே மாதிரி இங்கே மூக்கர் சொல்கிறார், கதம்காரம் நமோவாக்கம் புரியுகு கதாங்காரன், அதாவது ஏன் அவனுக்கு வணக்கம் சொல்ல மாட்டார்கள், தேவர்கள் கூட அவனை வணங்குவார்கள். ஏன்னா தேவியோட கடாட்சம் அவன் மேலே பட்டுடுது, அவன் ஊமையாகவே இருக்கட்டும் அப்படின்னு மூக்கர்கிட்ட கூட இப்போ நம்ம மூக்கர் சொன்ன கவிதையை தானே படிச்சுட்டு இருக்கோம். அப்போ தேவியோட மகிமை அவர் மேலே பட்டதுனால தான் நமக்கு இதெல்லாம் கிடைக்கிறது, இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஸோ நமுச்சி பரிபந்தி பிரபுத்தேக, நமுச்சிங்கிற ஒரு அசுரன். நமுச்சியை யார் கொன்றா, இவன் இந்திரன் கொன்றான் இல்லையா. ஸோ நமுச்சி பரிபந்தின எதிரியாகப்பட்ட நமுச்சியின் எதிரியாகப்பட்ட இந்திரன் முதலியவர்கள் பிரபுத்தேகன் ஆரம்பிய இந்திரன் முதற்கொண்டு தேவர்கள் எல்லாரும் கை குவித்து அந்த கடாட்சம் பெற்றவனை ஏன் தான் நமஸ்காரம் பண்ண மாட்டா அப்படின்னு கேட்குறாங்க மூக்கர். தேவா மூகேவா தவ பததி யஸ்மின் க்ஷணமசௌ கடாக்ஷ காமாட்சி பிரகட ஜடிமக்ஷோதபடிமா
कटङ्कारं न अस्मै करमुकुलचूडालमुकुटाः नमो वाकं ब्रूयुः नमुचि परिपन्ति प्रभृतयः प्रतीचिं पश्यामः प्रकटरुचिनिवारकमनिष प्रभासद्रीचीनां प्रदलितषडाधारकमलां चरन्तीं सौषुम्ने पतिपरपद इन्दुप्रविगलत् सुधार्द्रां कामाक्षीं परिणतपरञ्ज्योतिरुदयाम् பிரதீச்சின்னு நார்மலாக ப்ராகு பிரதீச்சி அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்ட் அது நார்த்து சவுத்து நார்த்துன்னு சொல்லுவோம். அப்போ இங்கே வந்து பிரதீச்சி ப்ராக்னு ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கு ப்ராக்கு பிரதீச்சி அப்படின்னு ஆப்போசிட் சைட்ஸ் சொல்லுவோம். இந்த இடத்துல மேலே நார்த் சைடுன்னு எடுத்துக்கணும். பிரதீச்சின்னா வாட் எவர் இட் இஸ் இது ஆப்போசிட் சைடுக்கிற மீனிங்கில் வரும். இப்போ வந்து சுஷும்னா நாடின்னு வருது இல்லையா, இங்கே பின்னாடி கீழே வருது 3வது லைனில் சுஷும்னா. அப்போ சுஷும்னா நாடியை பிடிச்சிட்டு போகக்கூடிய சக்தி எது? குண்டலினி சக்தி. ஸோ குண்டலினி சக்தி மேல் நோக்கி போகிறது. பிரதீச்சியும் பட்சியாமக. ஸோ அந்த சக்தியாகப்பட்டது எழும்பி மேல் நோக்கி போகிறது. 6 ஆதாரங்களை தாண்டி அந்த சகசிராரங்கிற இடத்துல போய் தான் முடிய போகிறது. அப்போ தேவியோடைய பரஞ்சோதிகி பரஞ்சோதி உதயம் லாஸ்ட் லைனில் இருக்கு. தேவியோட ஜோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஒளி, அந்த குண்டலினி சக்தி, அந்த பவர். ஸோ அந்த தேவியோட அந்த சக்தியாகப்பட்டது பிரதீச்சியும் அது மேல் நோக்கி போகிறது. பஷ்யாமாக பிரகட்ட ருச்சி நீவாரக மனுஷன். நீவாரன்னு சொன்னால் காட்டு அரிசின்னு அர்த்தம். காட்டு அரிசின்னு ஒரு அரிசி, அது நல்லா கருப்பரிசி, அது கருப்பாக இருக்கும். கஞ்சி எல்லாம் போடுவான், நீவார கஞ்சின்னு எல்லாம். நீவாரங்கிறது நார்மலாக கஞ்சின்னு சொல்லுவேன், கவுனின்னு சொல்கிறேன், கவுனி அரிசின்னு சொல்கிறா இப்போ. ஸோ அந்த மாதிரி அந்த நீவாரக மனுஷ, அதாவது அந்த அரிசியில் பார்த்தா ஒரு சின்ன ஒரு ரேகை மாதிரி ஒரு கோடு இருக்குமா. அந்த அரிசி நம்ம பார்த்தா தான் தெரியும் அது என்ன அரிசியோ. அதில் ஒரு சின்ன ஒரு கீற்று. ஸோ நீவாரக மனுஷ பிரபா, அந்த ஒரு கோடு அப்படியே அது தனியாக தெரியும். அந்த கோடு, அந்த அரிசியில் ஒரு கோடு நன்னா தெரியும். அதை மாதிரி இந்த சுஷும்னா நாடியோட அந்த அப்படியே ஊடுருவி வருது அந்த பவர். அந்த பவர் அப்படி ஊடுருவி வரும்போது ஒரு பிரகாசம், அது ரேகையாட்டமாக ஒரு பிரகாசம் வருது. ஸோ நீவாரக மனுஷ பிரபா, அந்த ஒளி. சத்ரீச்சீனாம்னா சத்ரீச்சீனாலே ரொம்ப நன்றாகன்னு அர்த்தம். ஸோ சமீச்சீனம் சத்ரீச்சீனம் எல்லாம் ஒரே அர்த்தம், நன்றாகன்னு அர்த்தம். அப்போ நன்றாக ஒளிவிட்டு கொண்டு அந்த சுஷும்னா நாடி வழியாக அந்த குண்டலினியோட பவராகப்பட்டது ஒரு ரேகையாட்டமாக அப்படி பிரகட்ட ருச்சி, அந்த ஒளி, அந்த ருச்சி, அந்த கலரோடு வெளிப்படுறது மேலே வருது. பிரதலித ஷட் ஆதார கமலாம், 6 ஆதார கமலங்கள் இல்லையா. ஒரு ஆதாரமுமே 2, 4, 6, 16, 10 அப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம். இதழ்கள் 10 இதழ் தாமரையாகப்பட்ட ஒரு கமலம். ஒரு ஸ்தானத்துலேயும் ஆதார கமலங்களையும் பார்த்தானா குத்தவகம், அப்புறம் அநாகதம், ஒவ்வொரு ஸ்தானத்துலேயும் பார்த்தோமானா அது 6 இதழ் கமலங்களாக இருக்கிறது இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த கடைசியில் தான் பார்த்தோமானா 2 இதழ் கமலமாக அந்த அநாகத சக்கரத்தில் வந்து அப்படி மேலே சகசிராரத்துக்கு போகிறது. அப்படி ஆதார கமலங்களை அப்படி ஊடுருவி கொண்டு பிரதலித்தன கிழித்து கொண்டு ஆதார கமலங்களை ஊடுருவி கொண்டு அந்த குண்டலினி சக்தியாகப்பட்டு மேல் நோக்கி போய் எப்படி இந்த ஜோதி ஸ்வரூபமான குண்டலினி பவராகப்பட்டது அப்படி மேலே போய் சௌஷும்னே பதி சரந்தீம், சுஷும்னா நாடி வழியாக மேல் நோக்கி எழக்கூடிய அந்த பவர் பரபத இந்து பரபதம்னு இங்கே சகசிராரம் தான் பரபதம், பரமமான பதம், பரமபதம் சொல்கிறோம் வைகுண்டத்துக்கு. இங்கே நம்ம அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்குது. இந்த பிண்டத்தில் பரமபதம் என்னது? மேலே இருக்கிற சகசிராரம் தான். ஸோ அந்த மேலே இருக்கக்கூடிய சகசிராரத்தில் அங்கே என்ன இருக்குது? 1000 இதழ் தாமரையோடு கூட அமிர்தத்தை பொழிகிற சந்திரனாக அங்கே இருக்குது. சகசிராரத்தில் போகிறோன்னு சந்திரனமாக மாறிடுறது. ஸோ அந்த அமிர்தத்தை அப்படியே பொழிஞ்சுன்னு அப்படியே கீழே அந்த குண்டலினி சக்தி ஒரு பார்ட் ஆஃப் தி பாடியில் இறங்குறது. அப்போ தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எந்த பார்ட்டில் நமக்கு வலி இருக்கோ அந்த இடத்துல அந்த சகசிராரத்துலேருந்து அமிர்தம் பொழியிறதுன்னு நினச்சிட்டோம்னா அந்த வலி போகுன்றா. அது உண்மையிலேயே நம்ம அப்படியே தியானம் பண்ணினோமானா அந்த வலி போகத்தான் செய்யும். அப்படி அமிர்தத்தை பரபந்த இந்துன்னு சந்திரன் பிராவிகளத்து சுதா ஆர்திராம், கனிவோடு கூட ஆர்திரமாக அப்படி அமிர்த சுதான அமிர்தம், அமிர்தத்தை அந்த சகசிராரத்திலிருந்து விகளத்தை அப்படியே பொழிஞ்சுட்டு வருது. உடம்பு ஃபுல்லாக பொழியறது, மேலே போய் அந்த பவர் ஆகப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த ஆர்திராம், அந்த கனிவான் அந்த காமாட்சி பரிணத பரஞ்சோதிர் உதயாம். ஏன்னா உதயாம்னு இந்த உதிக்கின்ற செங்கதிர்
தேவி சொல்லுவோம் உதிக்கின்ற செங்கதிர்னு ஆரம்பிக்கிறார் அபிராமி பட்டார் இல்லையா. ஸோ அப்படி உதிக்கின்ற செங்கதிராக இருக்கக்கூடிய அந்த தேவி அருணான்றோம், ரெட் கலரில் இருக்கான்றோம். ஸோ அப்படிப்பட்ட தேவி மேலே போய் மாறிடுறா. ஷீ இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங். பரிணத்தம்னு பரிணாமம், மாற்றம். அவள் அந்த உதிக்கின்ற செங்கதிராக பவர்ஃபுல்லாக மேலே ஏறியவள் அந்த நாடியை கிழிச்சு கொண்டு மேலே போய் அமிர்ததாரை பொழிகின்ற சந்திரனாக ஆகி, ஏன்னா தேவியோட இருப்பிடமே சந்திரமண்டலம். தேவி எங்கே இருக்கான்னு சந்திரமண்டலத்தில் இருக்கான்னு சொல்லுவோம். ஸோ அப்படி சந்திரனாக மாறி அப்படியே அமிர்தத்தை பொழிந்து நமக்கு எல்லாரையும் நமக்கு எல்லாம் நல்லதை கொடுக்கிறான். ஸோ அப்படிப்பட்ட இவளை பதி பரைந்து விகல சுதார்தனாம் காமாட்சியும் பரந்த பரஞ்சோதிர் உதயம், அவ்வளோதான். அவளை நமஸ்கரிக்கிறேன், நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய அஜ்ஞானம் நீங்குவதற்காக நம்ம இந்த மாதிரி அவளை ஆதார கமலங்க ஊடி இருக்கக்கூடிய அந்த தேவியை நாம் வணங்க வேண்டும் அப்படிங்கிற மூக்க சொல்கிறார். இப்போ நாடின்னு சொன்னோன்னா மெயினான நாடி நம்மளுக்கு முக்கியமான நம்பர் 1 101வது நாடியான சுஷும்னா நாடிங்கிறா. சுஷும்னா நாடியை சொல்லும் போது என்ன சொல்லுவா? இட் இஸ் த லீடிங் பாத் ஃப்ரம் த ஹார்ட் டு தி இது சகஸ்திராரம். அப்படி வழியாக அது வழியாக தான் அந்த பெரிய பெரிய ஆளுகளுக்கெல்லாம் வெளியில் போகிறச்சு, ஆத்மா வெளியில் போகிறச்சு அந்த வழியாக போகும், சுஷும்னா நாடி வழியாக போகும்னு சொல்லுவாள். அப்போ அவள் ஹார்ட்லேருந்து ஆரம்பிக்கிறா. ஆனால் ஆக்சுவலாக அந்த சுஷும்னா நாடிங்கிறது எந்த நாடியுமே 72 நாடி இருக்குங்கிறா உடம்புல, 72,000 நர்வ்ஸ் இருக்குங்கிறா, நரம்புகள் இருக்குன்றா. ஆனால் அந்த நாடிகள் எதுவுமே உடம்பை திறந்து பார்த்தா ஒரு நாடியும் தெரியாது, நரம்பு தெரியும். நாடிங்கிறது இட்ஸ் அன் இமேஜினபிள் பாத்து, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு பாதை தான் அந்த பாதைகள்லாம். நாடிகள் எல்லாமே அப்படி தான். இடா நாடி, பிங்களா நாடி, இது 2 சுஷும்னாக்கு 2 சைட்லேயும் இருக்குது. இது 3 தான் முக்கியமான நாடிகள். இதுலேயும் பிரதமமான நாடிங்கிறது சுஷும்னா நாடி. இந்த நாடிகள் எதுவுமே பிராணவாயு சஞ்சாரிக்கக்கூடிய வழிகளுக்கு நாடிகள்னு பேர். ஸோ பிராணவாயு உடம்பு முழுக்க போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த நாடி வழியாக தான் போகிறது. அது இட் வில் எனர்ஜைஸ் த உள்ள இருக்கக்கூடிய நரம்புகளை எனர்ஜைஸ் பண்ணும். அதே சமயத்தில் நாடிங்கிறது இட்ஸ் நாட் அ ஃபிசிக்கல் பாத், மனசு மாதிரி அது சூஷ்மமான. அதனால சுஷும்னா நாடின்னு சூஷ்மமாக இருக்கிறதுனால தான் அதுக்கு பேரே அப்படி வந்துடுது. ஸோ அப்படி அந்த பிராணவாயு போய் நம்மளுக்கு அந்த பவரை கொடுக்கறது, இந்த அமிர்ததாரையை பொழிகிறது அப்படிங்கிறார் மூக்கர். பிரதீச்சிம் பஷ்யாமஹ பிரகடருச்சி நிவாரகமனிஷ பிரபாசத்ரீச்சீனாம் பிரதளித ஷடாதார கமலாம் சரந்தீம் சௌஷும்னே பதிபரபத இந்து பிரவிகளத் சுதார்த்ராம் காமாக்ஷீம் பரிணத பரஞ்சோதிருதயாம் ஜம்பாராதி பிரபுதி முகுட்டிஹ பாதயோஃ பீடயந்தி கும்ஃபான் வாசாம் கவிஜனகிருதான் ஸ்வைரமாராமயந்தி சம்பாலக்ஷ்மீம் மணிகணருஜா பாடலைர் பிராபயந்தி கம்பாதீரே கவி பரிஷதாம் ஜம்பதே பாக்யசீமா. ஸோ ஜம்பாராதி தான் ஆரம்பிக்கிறது. எங்கள் சூரிய சதகத்தில் முதல் ஸ்லோகமே ஜம்பாராதி இவ கும்போத்பவமுனின்னு அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஸோ ஜம்பாராத்தின ஜம்பன் என்ற அசுரனை கொன்றவன், ஆராத்தின எதிரி, ஜம்பனுக்கு எதிரியான இந்திரன் அர்த்தம் ஜம்பாராத்தின. பிரபிருத்தின ஆரம்பிச்சு இந்திரன் முதலான தேவர்கள் முகுட்டீகி அவர்களுடைய முகுடங்கள் எல்லாம் பாதையோகோ பீட்டயந்தி, பீட்டம்னு என்னது? தேவி உட்கார்ற பீடம், தேவி கால வைக்கிற பீடம். அந்த பலகை என்னதுன்னு பார்த்தா இந்த இந்திரன் முதலானவர்கள் தேவர்கள் வணங்கக்கூடிய முகுடங்களே அவளுடைய கால் வைக்கக்கூடிய பீடமாக பலகையாக ஆகிறது அப்படின்னு அர்த்தம். தேவர்கள்லாம் அவளோட காலில் விழுந்து வணங்குறா, முகுடங்களை வச்சுன்னு அப்படியே வணங்குறான்னு அர்த்தம். ஸோ அவளுக்கு பீடமாக ஆகிறது. கவிஜன கிருதான், கவிகள், சிறந்த கவிகள் எல்லாம் நல்ல தேவியை நல்ல பாட்டு பாடுறா, தேவி அப்படி ஸ்துதிக்கிறா, அப்படி சந்தோஷப்படுத்துகிறா. அப்படிப்பட்ட கவிகள் செய்யக்கூடிய கவிஜனங்கள் பண்ணக்கூடிய அந்த கிருதிகள் எல்லாம் கும்பான் வாச்சாம், செழிப்பான, கும்பான்னு சொன்னான செழிப்பான, நல்ல வேர்ட்ஸு. கவிகளோட வார்த்தைகள்லாம் அப்படியே பொருள் பொதிந்து அப்படி அழகாக இருக்குன்னு அந்த வார்த்தைகள். அப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அவளுக்கு என்ன ஆகுது? ஆராமயந்தின்ற, ஆராமம்னா தோட்டம்னு அர்த்தம். ஸோ அவளுக்கு தோட்டமாக இருக்குது. ஸோ தேவி உலாவறதுன்னு சொன்னானே, எங்கே உலாவறான்னு சொன்னால் கவிகளுடைய வார்த்தைகளில் அவள் உலாவருகிறாள். எப்படி நம்மளாம் தோட்டத்தில் போய் உலாவறோமோ அது மாதிரி தேவியோட அந்த ஸ்துதியை கேட்டு அதுவே அவளுக்கு தோட்டமாகிறது. அதிலேயே அவள் சந்தோஷமாக உலாவருகிறாள் கவிகளின் வார்த்தைகளில்.
மணிகண ருச்சா பாட்டலைகி, மணிகணங்கள் என்னது, மணிகணங்கள் ருச்சானுங்கிறது என்னது, கலர், நல்ல கலர்ஃபுல்லான வரிசையாக இருக்கக்கூடிய மணிகள் பொருத்தப்பட்ட நூபுரம் இல்லையா, அவள் காலில் போட்டுக்க கூடிய நூபுரம் வந்து அது வரிசையாக அந்த மணிக்கட்டில் அமைந்திருக்கக்கூடிய நூபுரத்தில் மணிகள்லாம் பதிச்சிருக்கு. அதனால சம்பாலக்ஷ்மி, சம்பான மின்னல்னு அர்த்தம். சம்பானாலும் மின்னல், ஷம்பானாலும் மின்னல். ஸோ மின்னல் போன்ற லக்ஷ்மி அப்படியே அந்த கவிகளுடைய அந்த பிராப்பயந்தி, எங்க கவி பரிஷதாம், கவிகளுடைய அந்த கூட்டத்தில் அவளுடைய மின்னல் ஒளியை அடைவித்து கொண்டு. ஸோ தேவியோட நூப்புரங்கள் பாதத்தை பற்றியே பாதுகா சகஸ்திரம் ஃபுல்லாக பாட முடியுது. பாதுகா தேவியை பற்றியே 1000 ஸ்லோகம் பண்ணிட்டார் வேதாந்த தேசிகர். ஸோ அது மாதிரி இவளுடைய அந்த பாதத்தில் உள்ள மணிகளாகப்பட்டது கவிகள் பார்க்குறோச்சு அவளுக்கு அப்படியே மின்னல் போல வார்த்தைகள் அப்படி பிரவகிச்சுட்டு வருது, வேகமாக வருது. மின்னல் எவ்வளோ வேகமாக வருது. ஸோ அந்த மாதிரி வேகமாக அந்த வரிசையாக அந்த வார்த்தைகளை பிராப்பயந்தி அடைவித்து கொண்டு அவர்களுக்கு அதை அடைவிக்கிறாள். ஸோ தன்னுடைய அந்த மின்னல் போன்ற அந்த நூப்புரங்கள் ஒளியினால் அந்த கவித்துவத்தை அவள் அடைவிக்கிறாள். அப்படிப்பட்ட கவி பரிஷதாம் ஜுரும்பதே பாக்யசீமா, அப்படி கவிகள் கூட்டம், பரிஷத்துன்னு நிறைய எல்லாம் கூட்டமாக இருக்காளே கவிகள், அவளுக்குடைய அந்த பாக்யசீமா, பாக்யம்னு அவா செய்த புண்ணியம், அந்த பாக்யம் அதோட எல்லை ஜுரும்பதே வளர்றது, இன்னும் மேலும் மேலும் வளருது. இதுதான் எல்லைங்கிறது கிடையாது, இன்னும் எல்லை நிறைய இருக்கு, பாடிண்டே இருக்கலாம். அந்த மாதிரி அவளுடைய பாக்கியத்தினுடைய எல்லையாகப்பட்டது வளர்ந்து கொண்டே போகிறது. எங்க கம்பா தீரே, அந்த காஞ்சிபுரத்தில் தேவியோட அழகை பார்த்து வர்ணிக்கும் போது இன்னமே அதிகமான கவித்துவம் அவர்களுக்கு வருகிறது. ஜம்பாராதி பிரபுதி முகுடீஹி பாதயோஃ பீடயந்தி கும்ஃபான் வாஷாம் கவிஜனகிருதான் ஸ்வைரம் ஆராமயந்தி சம்பாலக்ஷ்மீம் மணிகணருச்சா பாடலைஹி பிராபயந்தி கம்பாதீரே கவி பரிஷதாம் ஜ்ரும்பதே பாக்யசீமா. இன்னும் ஒன்று போல. சந்திராபீடாம் சதுரவதனாம் சஞ்சல அபாங்கலீலாம் குந்தஸ்மேராம் குஜவரணதாம் குந்தள உத்தூத பிருங்காம் மாராராதேர் மதன சிக்கினம் மாம்சலம் தீபயந்தி காமாட்சீம் தாம் கவிகுலகிராம் கல்பவல்லீம் உபாசே. சந்திர ஆபீடாம் சதுரவதனாம், அதாவது தலையில சந்திரனை சூடின்னு இருக்கா இல்லையா, பீடம்னு பீடமை போட்டுன்னு உட்காந்துருக்கான் சந்திரன். அங்கே பெரிய சந்திரன் மேலே அப்படியே பீடம் போட்டுட்டு அங்கே உட்காந்துருக்கான் முடியல. சதுரவதனாம், அந்த சந்திரனை உடனோடு கூடிய அந்த முடியோடு கூடிய இருக்கக்கூடிய அழகிய முகம். ஸோ முகம், அதுக்கு மேலே தலை, அதில் சந்திரன். சஞ்சல அபாங்கலீலாம், தேவியோட கண்களுடைய பார்வை என்ன இருக்குது, சாஞ்சல்யமாக இருக்குது. எல்லாரையும் பார்க்கணும், தேவிக்கு ஒரு ஆளை பார்த்தா போகிறாது, எல்லா உலகம் முழுக்க அவளுடைய பார்வையை செலுத்தணும். அதனால் எப்போதுமே சாஞ்சல்யமாக இருக்கும், அசைந்து கொண்டே இருக்கும் தேவியுடைய பார்வை. அப்படிப்பட்ட கடைக்கண் பார்வையோடு லீலையாக அங்கே காஞ்சிபுரத்தில் உட்காந்துருக்கான். குந்தஸ்மேராம், குந்தப்பூ, குந்தமலர்கள், அதை பிச்சிப்பூ மாதிரி அரும்பரும்பாக இருக்கக்கூடிய அந்த பற்களிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த புன்னகை, அந்த பற்களிலிருந்து இடையே வரக்கூடிய அந்த புன்னகையோடு கூடியவள். குஜபரணதாம், தன்னுடைய குஜங்கள், ஸ்தனங்கள், மார்பகங்களுடைய பாரத்தினால் சிறிது வளைந்து இருக்கக்கூடிய பாரங்களோடு இருக்கக்கூடியவள். குந்தல உத்தூத பிருங்காம், குந்தலம்னு இந்த முன்முடிக்கு நார்மலாக குந்தலம் சொல்கிறோம், சுருட்டையான முடி, அதுக்கும் குந்தலம்னு பேர். ஸோ அந்த முடி வந்து கருன்னு இருக்கும் தேவியோட முடி. அதனால என்ன ஆடுது, வண்டுக்களை சாச்சா நீ எல்லாம் என்ன அழகு, நான் என்ன கருப்பு பாருங்கிற மாதிரி அதை தூக்கி விரட்டி அடிக்கிறதான். ஸோ வண்டுகளை விரட்டி அடிக்கக்கூடிய கரிய நிறம் பொருந்திய அழகிய சுருட்டை முடிகளோடு இருக்கக்கூடிய தேவி. மார அராத்தேகே, மார அராத்தின்னு தான் ஏற்கனவே பார்த்தோம். மாரன்னா மன்மதன், மன்மதனுடைய அராத்தின எதிரி, மன்மதனுடைய எதிரி யாரு, சிவன். ஸோ சிவனுடைய மதன சிக்கினம், அதாவது மதனன மன்மதனிக. ஸோ அவனுடைய மன்மத ஜுவாலை, சிக்கினம்னா ஜுவாலான்னு அர்த்தம். சிக்கினான்னு சொன்னாலும் ஷிக்கின்னு சொன்னாலும் மயில்னு ஒரு அர்த்தம் உண்டு, இங்கே சிக்கினம்னா ஜுவாலைன்னு ஒரு அர்த்தம். ஸோ சிவனுக்கு எப்போவுமே அந்த மன்மத ஜுவாலையை மாம்சலம் தீபயந்தி, தேவி என்ன பண்ணுறா, அதை காதலை ஏற்படுத்துகிறா. மாம்சலம்னு சொன்னால் 2 அர்த்தம் உண்டு. மாம்சலம் சொன்னால் ஃப்ளஷ்ஷு, மாமிசம்னு ஒரு அர்த்தம், அது இங்கே அர்த்தம் இல்லை.
லஸ்ட்னு ஒரு அர்த்தம், காமம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஸோ அவருடைய ஆசையை தூண்டுறா. தட்சிணாமூர்த்தி ஐயோ பாமே சிவனேன்னு உட்காந்துருந்தார். அவரை இவ தானே அவரை எழுப்பி விட்டு உலகத்தை சிருஷ்டி பண்ணணும் எல்லாம் ஆக்கின அகோ புருஷிகாவாக இருந்து கொண்டு, அதனால அவளுடைய பார்வையாகப்பட்டது தட்சிணாமூர்த்தியாகவே இருந்தாலும் அந்த மன்மத ஜுவாலையை எழுப்பி விடக்கூடியதாக இருக்கிறது அந்த தேவியுடைய அந்த பார்வை. காமாட்சியும் தாம், அந்த காமாட்சியை கவிகுலகிராம் கல்பவல்லி, அதாவது கவிகள் கூட்டம், கவிகுலம்னு இந்த பாட்டெல்லாம் ஏற்றக்கூடிய அந்த கவிகளுடைய கூட்டம், அவர்களுடைய வார்த்தைகளுக்கு அந்த கவித்துவத்துக்கு கல்பவல்லியாக இருக்கக்கூடியவளை. கல்பவல்லின்னு இந்த கற்பக கொடி. ஸோ கற்பக வருஷம் கேட்டதெல்லாம் கொடுக்கும். ஸோ இவாளுக்கு நல்ல நல்ல வார்த்தைகளை வச்சு கவிதை பண்ணக்கூடிய சாமர்த்தியத்தை கொடுக்கக்கூடிய கற்பக விருஷம் யாரு? தேவி தான். ஸோ தேவியை பார்க்குறோச்சே அவளுக்கு பாட்டு தானே வருது. அந்த கற்பக கொடியாக இருக்கக்கூடியவளை உபாசேன்னு முடிக்கிறார். நான் உபாசனை பண்ணுகிறேன், நான் தியானிக்கிறேன். चन्द्रापीडां चतुरवदनां चञ्चल अपाङ्गलीलां कुन्दस्मेरां कुचभरणतां कुन्तल उद्धूतभृङ्गां मारारातेः मदनचिकिनं मांसलं दीपयन्ती कामाक्षीतां कविकुलगिरां कल्पवल्लीम् उपासे. कामाक्षे नमः.